அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இப்போ நாம் நாட்டு சோளம், சிகப்பு சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோளத்தை நாம் சோளம் குழிப்பணியாரம் இந்த சோளத்தில் செய்யலாங்க. இதை பச்சையாக சுட்டு சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க சுடுவது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம கிராமத்தில் நிறையா மாடுகளுக்கு தீவனமாக இந்த தட்டு கொடுப்பாங்க. இதில் சோளம் விளையும். இந்த சோளத்தில் நாம் முறுக்கு கூட சுடலாம், பக்கோடா சுடலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இப்போ சுடுவதை பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி முக்கால் பதம் இருந்தால் போதும். இதை நாம் சோளம் தயாரித்து நன்றாக தட்டி சொங்கு இல்லாமல் சேகரித்து நாம் வேக வைத்து தாளித்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குதுங்க. வாங்க இப்போ சுடுவதை பார்ப்போம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானதுங்க. பாருங்க, இப்படி அடுப்பில், நம்ம விறகு அடுப்பில் இப்படி சுட்டோம்னா நல்ல வாசனையாகவும் மணமாகவும் இருக்குங்க. சுடும்போதே பொரியும், சோளப்பொரி பொரியிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வேகுது. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதுமானதுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நாம் சுட்டு சாப்பிடுவதால் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குது. இதில் புரத சத்துக்களும் நிறைய இருக்குதுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சுட்ட சோளம் ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம கிராமத்தில் எல்லா வயல்களிலும் இந்த சோளம் தவறாமல் இருக்கும். ஆடு மாடுகளுக்கு தீவனமாக இதுதான் அதிகமாக போடுவாங்க. நாம் இந்த சோளம் பச்சையாக இருக்கும்போது நாம் வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி அரை பதம் அல்லது முக்கால் பதம் இருக்கணும். மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்